ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம இந்தியா vs நியூசிலாந்து, அதாவது குரூப் ஏயோட லாஸ்ட் மேட்சை பத்தின ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அண்ட் ஹாய் பாலா. ஹாய். யா. அண்ட் இந்தியா vs நியூசிலாந்து மேட்ச் தான் இப்போ குரூப் ஏ லாஸ்ட் மேட்ச். அண்ட் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்தியா நியூசிலாந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க செமிஃபைனல்ஸ்க்குன்னு சொல்லி குரூப் ஏ சைட்ல இருந்து. பட் இருந்தாலும் யாரு எந்த டீமோட செமிஃபைனல்ஸ் மோத போறாங்க அப்படின்றது இந்த மேட்ச் தான் டிசைட் ஆகும். அண்ட் ஃபைனல்ஸ் மேபி நியூசிலாந்து வந்தாலும் எந்த அளவுக்கு யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரிகர்சல் மாதிரி இந்த மேட்ச் இருக்க போகுது. ஸோ அதுவுமே ரெண்டு டீமுமே தான் குரூப் ஏல பவர்ஃபுல். இருந்தாலும் அந்த 8 டீம்ஸ்லேயே பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ சொல்ல போனால். ஸோ அப்படிங்கும்போது இந்த மேட்ச் ஒரு குரூஷியலான கேமாக இருக்கும் ரெண்டு டீம்ஸ்க்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டீமோட பழைய மேட்சஸ் இதுக்கு முன்னாடி ஆடின மேட்ச் பார்த்துடலாம். இந்தியாவோட லாஸ்ட் ஓ மேட்ச் லாஸ்ட் மே பாகிஸ்தான். இந்தியாவோட லாஸ்ட் மேட்ச். இந்தியாவோட லாஸ்ட் மேட்ச்ல வந்து கோலி வந்து அவரோட 82nd இன்டர்நேஷனல் செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ அதுல வந்து நோ டவுட் பாகிஸ்தானாலே வந்து விராட் கோலி அடிப்பாரு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து அவரும் ப்ரூஃப் பண்ணாரு. ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான 50 அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். அவர் வந்து அவரோட அந்த என்ன சொல்றது, ஸ்டான்ஸ் வந்து மாத்திட்டாருன்னு சொல்லலாம். பேட்டிங் ஸ்டான்ஸ் வந்து மாத்தி பவுன்சருக்குலாம் வந்து நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. முன்னெல்லாம் வந்து பவுன்சர் வீக்கு. ஸோ அவருக்கு வந்து பவுன்ஸ் போட்டாலே அவுட்டுங்கிற மாதிரி இருந்தார். இப்போல்லாம் பவுன்ஸ்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். சுப்மன் கில்லுமே நல்லா ஒரு 40 ரன்ஸ் அடிச்சிருப்பார். ஒரு ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங் ஃப்ரம் சுப்மன் கில். ஸோ நம்ம பேட்டிங் ஆர்டரில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நல்ல ஒரு கன் பேட்டிங். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நியூசிலாண்டும் அதே தான் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச். அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கன் பேட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமா இருக்கு போகுது. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் மேட்ச் பார்த்துட்டோம். இந்தியாவுமே ஒரு குட் விக்ட்ரி ஆக்சுவலாக. மேக்ஸிமம் இந்தியா பெருசாக விக்கெட்ஸும் லாஸ் பண்ணல. அண்ட் இருந்தாலுமே எல்லா பிளேயர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்லா ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் சேம் நியூசிலாந்து சைட்லையுமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க எல்லாருமே. அண்ட் ஆல்சோ ரேஷன் டிராவிட திருப்பி டீமுக்குள்ளே வந்துட்டாரு. ஸோ அவங்கள வச்சு பிளேயிங்கில் விளாண்டாங்க. ஸோ அந்த மேட்ச்சுமே நல்லா இருந்தது. ஸோ இப்படி பார்க்க போனால் ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சைடு, அதாவது பிளேயிங் லெவனோட ஒரு சேஞ்சஸ் எதுவுமே பெருசாக பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க பிளேயிங் லெவலில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம். சாரி, அப்படி பார்க்கும்போது பிளேயிங் லெவல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? நியூசிலாந்து லெவன்ல மேபி டேரில் மிச்சல் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா யாருக்கு பதில் எடுத்துட்டு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா வில்லியங்க ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா வந்து அவரோட கம்பேக் மேட்ச்லயே வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காருங்கிறப்போ டேரில் மிச்சல் எப்படி வருவாரு அப்படிங்கறதுன்னு தெரியல. அவங்க கை டாம் வைக்கணும்னா லேதமும் டீம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. டாம் லேதமும் நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரு டாம் லாதம் சரியான ஃபார்ம்ல வந்துட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 100 அடிச்சிருந்தாரு, லாஸ்ட் மேட்ச் வந்து 50 அடிச்சிருந்தாரு. ஸோ வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் தான் விக்கெட் கீப்பிங் மேபி பண்றாரு. பிரேஸ் தூக்கிட்டு கொண்டு வரலாமா? இல்ல அப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வில்லியங்க தான் மறுபடியும் கை வைப்பாங்க. மேபி ரச்சினை வந்து டாப் ஆர்டர்ல வில்லியன் போட்டு நம்பர் 3 நானும் அதான் கேம். கெஸ் பண்ணேன். ஏன்னா வில்லியங்க தான் எப்பவுமே இப்போ எடுப்பாங்க. ஏன்னா ரேச்சின் வந்துட்டு எப்பவுமே ஓப்பனிங் தான் பண்ணிருக்காரு. அண்ட் அது ரேச்சின் ஆடுற பொசிஷன்ல தான் டேரல் மிச்சல் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அப்படிங்கும்போது வில்லியங்க தூக்க சான்சஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அதுவும் இல்லாம அவங்களோட டீம்ல வந்து அது இல்லாம அவங்களோட டீம்ல வந்து கைல் ஜேமிசனுமே வந்து திரும்பி வந்திருக்காரு. ஸோ அவருமே வந்து நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பட் முன்ன மாதிரி போடுறதுனால ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங்கா போறாரு. பட் இருந்தாலும் மேட் அண்டி நல்லா பவுலிங் போடுறாரு. அண்ட் வில்லியம் ரவுக்கி அவருமே நல்லா பவுலிங் போடுறாருங்கும் போது கைல் ஜாமிஸோட அந்த பவுன்சர்ஸ் வந்துட்டு மேபி இந்தியா பிளேயர்ஸ்க்கு ஏர்லியா ஏதாவது விக்கெட் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பட் இருந்தாலும் இவங்களோட பவுலிங் சைடுமே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் மெயினாக சொல்ல போனோம்னா நம்ம சாண்ட்னர் அண்ட் பிரேஸ்வெலோட முக்கியமான குரூஷியல் ஓவர்ஸ் அதுவுமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது இவங்க டீம் பவுலிங்லேயும் இது இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ்னு பார்த்தா டேரல் மிச்சலை டீமுக்குள்ள கொண்டு வருவாங்க வில்லியனுக்கு பதிலாக, அப்படின்னு தான் நான் கெஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக வில்லியங் வந்துட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியல. பட் டேரல் மிச்சல் லாஸ்ட் செமிஃபைனல்ஸ் நல்லா ஆடி இருக்காரு. அண்ட் எப்பப்போ தர்மசாலா மேட்ச்ல கூட டேரல் மிச்சல் சூப்பரா ஆடினாரு. ஸோ ரெண்டு அப்படி நியூசிலாந்து மேட்ச் ஆடினாரு. ரெண்டு நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா அந்த வேர்ல்ட் கப்ல விளையாண்டாரு. ரெண்டு மேட்ச்லயுமே வந்து டேரல் மிச்சல் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அப்படிங்கும்போது டேரல் மிச்சலை கண்டிப்பாக பிளேயிங் வச்சுட்டு வருவாங்கன்னு நான் கெஸ் பண்றேன். பட் இது இல்லைனாலுமே இவங்க டீமுக்கு ஒன்றும் அவ்வளோ வீக் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. எல்லாருமே சூப்பர் பிளேயர்ஸ் தான். பட் இருந்தாலும் இந்த சேஞ்ச் இருக்கும். அண்ட் இந்தியா சைட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு உனக்கு ஏதாவது தெரியுதா? இந்தியா சைட்ல மேபி நம்ம என்ன பண்ணலாம்னா முகமது ஷமிக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவர் வந்து செமிஸ்ல வந்து நல்ல ஒரு குரூஷியலா இருப்பாரு. ஸோ மேபி ஒரு அர்ஷதீப் வந்து ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் ஆனால் வேர்ல்ட் கப்ல பார்த்தோம்னா அவங்க வந்து லெவன்ஸ்ல பெருசா சேஞ்சஸே போல. ஸோ ஒரு மாதிரி சேம் லெவனோட அந்த ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த பேட்டர்ன்லேயே போயிட்டு இருந்தாங்க. ஈவன் அவங்க வந்து இல்ல குவாலிஃபை ஆனாலுமே ஆஸ்திரேலியாவோட வந்து அந்த அஸ்வின் சேம் வச்சு ஆடினாங்க. சாரி. என்னது? ஆஸ்திரேலியாவோட அஸ்வின் வச்சு ஆடினாங்கல்ல. ஆமா ஆமா. இப்போ இங்கே சொல்றேன். இப்போ வந்து இப்போ சப்போஸ் ஹர்ஷதீப் வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா ஒரு முகமது ஷமி மாதிரி ஒரு ரெஸ்ட் கொடுத்தோம்னா அவருக்கு வந்து நல்ல ஒரு மேட்ச் கேம் கிடைக்கும். ஸோ செமிஃபைனல் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வருவார். அவருக்கு வந்து நிறைய வந்து கேப் கிடைச்சதுனால
ஸோ ஒரு ஃப்ரெஷ் மைண்டட் வந்து போட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம அர்ஷதீப்பையும் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஆர்மர் வேற, ஒவ்வொரு டீமுக்கும் அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் வந்து கீ பவுலர்ஸ். ஸோ எல்லா டீமுக்கும் அந்த அமையாதுன்னே சொல்லலாம். நமக்கு அமைஞ்சிருக்குங்கிறப்போ ஒரு டைம் ஜஸ்ட் ஒரு யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி போடுறாருங்கிறது. கரெக்ட் தான். பட் எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஷமி இப்போ ரெஸ்ட் கொடுக்குறது இந்த மேட்ச் ஒரு குரூஷியலான கேமா இருக்கும். ஏன்னா இந்த மேட்ச் வச்சு தான் நம்ம வந்து ஆஸ்திரேலியாவோட மோத போறோமா இல்லை சவுத் ஆப்பிரிக்காவோட மோத போறோமா அப்படின்றது ஒரு இதா இருக்கு. அண்ட் ஆல்சோ லெவல்ல சேஞ்சஸ் பண்றது வந்துட்டு எந்த அளவுக்கு இதா இருக்கும் எனக்கு தெரியல. அண்ட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, சேஞ்சஸ் செகண்டரி. பட் நீ அப்படி பார்த்தா ரெண்டு ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு தான் போக போறியா? அப்படிதான் போவாங்கன்னு சொல்றியா இந்தியா? ஹர்திக் பாண்டியா அண்ட் இல்ல அதே ஃபாஸ்ட் பால் அதே லைனப்ல தான் ஓகே ஓகே. ஷமிக்கு ஓ, மட்டும் நீ ரெஸ்ட் கொடுத்துட்டு அர்ஷதீப் கொண்டு வர. அர்ஷதீப். ஓகே ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஷதீப் பதிலா வருண் சக்கரவர்த்தி கொண்டு வருவாங்க இன் பிளேஸ் ஆஃப் நாட் இவரு ஷமி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அங்கதான் ஒரு சேஞ்ச் நடக்குது. மேபி குல்தீப் யாதவ வந்துட்டு இவங்க தூக்க சான்சஸ் இருக்கு. பட் அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் நடக்காதுன்றதான், நடக்கக்கூடாது. மேபி இவங்க கை வைக்கிறதா இல்ல இருந்தா அப்படி அக்ஷர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குல்தீப் பண்றாங்க. யாதவ் வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த 2 மேட்சஸ்லுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறப்போ அது வந்து பண்ண மாட்டாங்க. நான் ஏன் ஷமிங்கிறது சொல்றேன்னா, லாஸ்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தான்ல வந்து கொஞ்சம் விக்கெட்லெஸ்ஸாகவும் போனாரு. பட் அந்த பழைய ஷமி மாதிரி தெரியல. ஸோ மேபி அவருக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ் மைண்டடா வந்து செமிஃபைனல்ஸ்ல நல்லா போடுவார்ல. ஸோ அதனால இது வந்து எப்படின்னா, 2 டீமுக்கும் யாரு கூட செமிஃபைனல் மோத போறாங்க அதுக்கான மேட்ச் தான் வந்து விளையாட போறாங்கிறப்போ நம்ம ஒரு ஹர்ஷதீப் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஏர்லியரா வந்து அவரு விக்கெட் எடுப்பாரு, நியூ பால் அவருக்கும் ஸ்விங் கிடைக்கும். ஸோ வருணை யூஸே பண்ண மாட்டாங்கன்றியா? வருண் கஷ்டம் தான். ஏன்னா குல்தீப் நல்லா பண்ணிட்டாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து 3 விக்கெட்ஸ் வேற. ஆமா. என்னை பொறுத்த வரைக்கும் அக்சர், ஜடேஜா, குல்தீப் 3 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ 3 பேர்த்துமே யாருமே தூக்க முடியாது. அண்ட் ஆல்சோ நீ ஃபாஸ்ட் பவுலிங் போயிட்டனா ஷமி அண்ட் ஹர்ஷித் ராணா 2 பேருமே சூப்பராக பண்றாங்க. அண்ட் ஷமிக்கு ரெஸ்ட் கொடுக்கறது வந்துட்டு ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஷமிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஹர்ஷ்தீப் சிங்கை உள்ள கொண்டு வரலாம். பட் அது எந்த அளவுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா சேம் பிளேயிங்ல ஒன்று போகணும், இல்லை வருண் சக்கரவர்த்தி தான் உள்ள கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஹர்ஷதீப் மேபி நெக்ஸ்ட் ஓடிஐஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஒன்றும் என்ன சொல்றது, அந்த சேஞ்சஸ் ஏன்னா பண்ணி லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த ஜஸ்ட் ஒரு நிகில் மாதிரி போனாரு. ஷமி வந்து ஒரு மாதிரி நிகில் மாதிரி போனதுனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாதிரி ரெஸ்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான். அது யாரு கூட செமிஃபைனல் மோத போறாங்கிறதுக்கான மேட்ச் தான் வந்து விளையாட போறாங்களே பட் தவிர்த்து நமக்கு லாஸ்ட் செமிஸ் கன்ஃபார்ம். மேட்ச் நிறைய கேப் இருக்குல்ல. ஒரு ஆமா 1 வீக் கேப் இருந்தது. கேப் இருந்தது. அப்படிங்கும்போது இந்த சேஞ்சஸ் எதுக்கு பண்ணணும்? என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா சைட்லயும் இல்ல அவர் சேஞ்சஸ். வந்து ஃபிட் ஆயிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு மாதிரி 100% ஃபிட் நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னா அவர் ஆடலாம். அதுல ஒரு ப்ராப்ளம் இல்ல. சப்போஸ் நான் இன்னுமே வந்து ஃபுல் ஃபிட் ஆகல அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து அவர் சைட்ல சொல்லி இருந்தாருன்னா மேபி ஹர்ஷதீப் ஆடலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் இருக்கும்னு கெஸ் பண்றோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சேம் பிளேயிங் லெவனோட தான் போவாங்க. அண்ட் இந்த பிளேயிங் லெவன் வச்சு பார்த்துட்டோம். அண்ட் மூவிங் டு நெக்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ 2 டீம்ல இருந்து எந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நாளைக்கு இந்த கண்டிஷன்ஸ், துபாய் கண்டிஷன்ஸ்க்கு? என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட்ல நான் என்ன சொல்லலாம்னு இருக்கேன்னா, மறுபடியும் நான் கோ வித் இப்போ என்னன்னா சுப்மன் கில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால நான் மறுபடியும் சுப்மன் கில்லோட போறேன். ஏன்னா 2 மேட்சஸ்மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் வந்து நான் சுப்மன் கில் சொல்றேன். ஸோ பவுலிங்ல வந்துட்டு ஐ கோ வித் ஷமி. ஷமி இருந்தாருன்னா, சப்போஸ் ஷமி இல்லைன்னா வந்து நான் அக்சர் பட்டேல் போறேன். ஓகே. ஸோ என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியா வந்துட்டு பேட்டிங்ல வந்து ஸ்ரேயாஸ் ஐயர். நான் எப்பவுமே சொல்றேன், ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நான் கன்சிஸ்டண்டா சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த மேட்ச் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அண்ட் அவர் அதுவும் ஒன்றும் இல்லாம ஸ்ரேயாஸ் ஐயரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அந்த மேட்ச் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. டார்கெட் நல்லா ரீச் பண்றாங்க ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன்னா நம்பர் 4ல வராருங்கும் போது அந்த இடத்துல ஒரு மேபி டாப் ஆர்டர் நல்லா அடிச்சாலுமே ஸ்ரேயாஸ் ஐயரோட ஒரு செஞ்சுரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி இருக்கு டீமுக்கு. ஸோ அது ஒரு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் நியூசிலாண்டுக்கு எதிராக அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். அண்ட் ஆல்சோ பவுலிங்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பா குல்தீப் யாதவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. லாஸ்ட் மேட்ச் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி குல்தீப் யாதவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இந்தியா டீமோடைய பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் நியூசிலாந்து டீமோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். மேபி நம்ம இந்தியாவில் வந்து ரோஹித் கூட ஏதாவது ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஸோ எனக்கு அவர் ஏதோ பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் வந்து எப்பவுமே அந்த ஸ்டார்ட் நல்லா கொடுப்பாரு. இந்த டைம் வந்து ஒரு 50 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் அடிப்பாருங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஸோ நியூசிலாந்து சைடில் வந்து என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட்ல வந்து நான் என்ன சொல்றேன்னா, கேன் வில்லியம்சனை நான் சொல்லலான்ட்டு ஏன்னா இந்தியா கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சஸ்மே வந்து அவர் கரெக்ட் அமையல. ஸோ இந்த மேட்ச் வந்து அவர் வந்து ஃப்ரீ மைண்டடாக வந்து விளாடலாம். ஏன்னா அவங்க வந்து செமி போயிட்டாங்கிறப்போ அந்த ப்ரெஷர் அவருக்கு இருக்காது.
ஸோ நம்ம தான் செமி போயிட்டோம் அப்படிங்கிறப்போ ஒரு பேட்டிங் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக ஆடலாங்கிறதுனால நான் வந்து கேன் வில்லியம்சன் சொல்கிறேன். பவுலிங்கில் வந்துட்டு ஐ கோ வித் மேட் ஹென்ரி. ஏன்னா அவர் வந்து நியூ பால்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறப்ப மேட் ஹென்ரி போகிறேன். வில்லியம் ரூர்க்குமே நல்லா பண்ணுறாரு. ஸோ ஐ கோ வித் மேட் ஹென்ரி. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டோட பேட்டிங்ல வந்துட்டு டாச்சின் டவுண்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். அண்ட் ஆல்சோ பவுலிங்ல மிச்சல் சாண்டர் ஒரு குரூஷியான விக்கெட்ஸ் எடுப்பாரு அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். ஸோ இதுதான் எங்களோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் மூவிங் ஆன் டு இப்போ நம்ம செமி ஃபைனல்ஸ் நெருங்கிட்டோம் இந்த 4 டீம், டாப் 4 டீம்ஸ். ஸோ அதை பற்றி கேட்டலாம். இந்த டாப் 4 டீம் செமிஃபைனல் போயிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது? கரெக்டாக அந்த வேர்ல்ட் கப் 2023 அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி அதே 4 டீம் தான் வந்து இந்த டைமும் வந்திருக்காங்க செமிஃபைனல்ஸ். பட் இப்போ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டாங்கன்னா நம்ம வந்து ஆஸ்திரேலியா கூட தான் வந்து மோத போகிறோம். அப்படி பார்க்குறப்போ வந்து எனக்கு என்ன 2015 செமிஸ் அதை வந்து ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்தியா vs ஆஸ்திரேலியா செமி இருக்கும். அதே மாதிரி நியூசிலாந்து vs சவுத் ஆஃப்ரிக்காவும் செமி இருக்கும். ஸோ எக்ஸாக்டா அதே வந்து ரிப்பீட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. கிராண்ட் ஸோ அது அடிச்சு பார்க்க நல்ல கொடுப்பாரு, இன்ட்ரெஸ்டிங். இங்க யார் அடிச்சு கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். அது ஒன்று. அண்ட் ஆல்சோ அந்த 2015 ஞாபகப்படுத்தும் போது நிறைய மெமரிஸ் வருது. ஆக்சுவலாக அந்த நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் ஒரு செம்ம குரூஷியல் கேம். அண்ட் ஆஸ்திரேலியா சொல்லி வச்ச மாதிரி இந்தியா விக்கெட் எடுப்பாங்க. அண்ட் அந்த ஸ்டீவ் மேட்ச் எல்லாம் ஸ்மித் கூட செஞ்சுரி அடிப்பார் அந்த மேட்ச் கூட நம்ம இந்தியா கூட. சரியான செமிஃபைனல்ஸ். சரியான செமிஃபைனல்ஸ். அண்ட் ஆல்சோ மிச்சல் ஜான்சன் கடைசியாக வந்து ஒரு நாக் ஆடுவார். அதுவே நம்ம டார்கெட்டை வந்துட்டு எங்கேயோ கொண்டு போயிடும் அவங்க டீமுக்கு. ஸோ அண்ட் விராட் கோலி சொல்லி வச்ச மாதிரி விக்கெட் எடுப்பாங்க. 13 பால் போட்டு அழகா விக்கெட் எடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ரோஹித் அண்ட் நம்ம தோனி நல்லா விளையாண்டாரு அந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே தான் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இப்போ என்னன்னா ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இப்போ 2 மேட்சஸ்மே வந்து துபாயில் ஆடுறாருங்கிறப்போ நிறைய அவங்களுக்கு அந்த மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மேட்ச்மே ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா செமி வரும். ஸோ அந்த பட் 2015 என்ன ரிப்பீட் இருந்தாலும் ஆகிறதுக்கு அந்த ஆஸ்திரேலியாவில் மேட்சஸ். இருக்கிற மிச்சல் ஸ்டார்க், மிச்சல் ஜான்சன் இப்போ இல்லை அப்படிங்கிறது ஒரு நம்ம. கரெக்ட். அண்ட் ஆல்சோ ஆஸ்திரேலியா நம்ம கொடுத்த அடியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். திருப்பி நம்ம கொடுக்காம இருந்தா தப்பு. நம்ம திருப்பி இப்போ கொடுப்போம். நம்ம மேபி இந்த போலிங் அட்டாக் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா 2011 டீசன்ட் செமிஃபைனல், போலிங் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். 2011 குவார்டர் ஃபைனல்ஸ் நம்ம கொடுத்தோம் ஆக்சுவலா. அந்த மாதிரி இப்போ கொடுக்கணும். அது கொடுக்க வேண்டிய டைம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆஸ்திரேலியா நம்ம திருப்பி கொடுப்போம். அப்படி ஆஸ்திரேலியா இல்லைனாலும் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ல ஆல்ரெடி நம்ம இது பண்ணியிருக்கோம். பட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குரூஷியல் கேமாக இருக்கும். பட் இந்தியா ஆஸ்திரேலியா மோதுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ நியூசிலாந்து எடுத்துக்கிட்டோம்னா நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா அந்த கேம் கண்டிப்பா ஒரு நீ சொன்ன மாதிரி 2015 மேட்ச் மாதிரி இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றேன். ஏன்னா ரெண்டு சைடுமே அதே மாதிரி பேட்டிங் லைனப் செம ஸ்ட்ராங்கு அண்ட் பவுலிங்குமே ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்காங்க. ஸோ மேபி இந்த டோர்னமெண்ட்ல இருக்கிற எல்லா மேட்சஸுமே வந்துட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு குரூஷியலாக போகலாம். மேபி ஆப்கானிஸ்தான் மேட்ச் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மற்றபடி எதுவுமே பெருசாக அந்த அளவுக்கு குரூஷியலாக போகல. பட் கண்டிப்பாக செமிஃபைனல் செம குரூஷியலாக போக போகுது. ஏன்னா இந்த மேட்ச் வின்னிங் டீம்ஸ், அதாவது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில இவங்க தான் வரணும்னு இருக்கிற டீமும் வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்க போகுது. அந்த 2015 செமிஸ் வந்து ரீக்ரியேட் ஆனா பார்க்க நல்லா இருக்கும். நீ சொன்ன மாதிரி அந்த சவுத் ஆப்பிரிக்காலாம் வந்து எமோஷனல் மூமெண்ட். ஸோ அந்த அளவுக்கு அவங்க அந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருப்பாங்க. செமையா இருந்தது. ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நார்க்கலாம் அந்த 2015ல அப்படி அடிச்சிருப்பாரு. பட் இருந்தாலும் இவங்க சைட்ல வந்துட்டு கிராண்ட் எலியட் அந்த 1 பால் 6 அந்த மேட்ச் வின்னிங் வந்துட்டு ஒரு இன்னும் அந்த ஷாட் அடிச்சுட்டு அவங்க கத்துறது இங்க மார்னிங் மார்க் அழுகிறதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு சொல்ல போனா. கேம் சேஞ்சிங் மூமெண்ட்னே சொல்லலாம் அதெல்லாம். ஸோ அப்படி ஆடினாங்க. அண்ட் பிரெண்டன் மெக்கலம் ஒரு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிப்பாரு. ஃபைனல்ஸ்க்கு போய் அங்கதான் ஆஸ்திரேலியா கப் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் இந்தியா vs நியூசிலாந்து மேட்சோடைய வின்னிங் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? ஐ கோ வித் 55-45. 55 ஃபார் இந்தியா. ஏன்னா அந்த அட்வான்டேஜ் வந்து இத்தனை மேட்சஸ் வந்து நான் விளாண்டதுனால 55-45 ஃபார் நியூசிலாந்து. 50-50 சொல்லலாம். பட் அந்த 5% எதுக்கு எக்ஸ்ட்ரானா அவங்க அந்த 2 மேட்சஸ் வந்து துபாயிலே விளாண்டு அந்த ஹோம் அட்வான்டேஜ் அது வந்து ஹோம்னே சொல்லிக்கலாம். என்ன பொறுத்த ஸோ வரைக்கும் அந்த நான் ஒரு அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு 10% கொடுக்குறேன். இந்தியாவுக்கு 65 அண்ட் இங்கே 35 போவாங்க நியூசிலாந்து. ஸோ இந்தியா வில் வின் த மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து அண்ட் இந்தியா வில் குவாலிஃபை ஃபார் த செமிஃபைனல்ஸ் வித் ஃபேஸிங் ஆஸ்திரேலியா அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். அண்ட் இதுதான் எங்களுடைய இந்தியா vs நியூசிலாண்டோட மேட்ச் ப்ரிவியூ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.